நீங்கள் எய்மை வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கணும். கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் ஒரு குரூப் 4 வேலைக்கு போகிறவன் குரூப் 2 பெருசாக தெரியும், குரூப் 2 போகிறவங்களுக்கு குரூப் 1 பெருசாக தெரியும். அதுக்கு மேலே நம்ம ஒரு டிஎன்பிஎஸ்சியில் சர்வீஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போ நம்மளோட அல்டிமேட் எய்ம் குரூப் 1, அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து படிச்சுட்டே இருக்கணும். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகும்போது அந்த வேலையை கஷ்டப்பட்டு வாங்குறேன். அந்த ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி ஒரு ஹரியான்கான் ஒரு ஷிப்பிங் கம்பெனியில் வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகும்போது தெரியுது நைட் ஷிஃப்ட் என்ன போட்டிருக்காங்க. நைட் ஷிஃப்ட் போட்டிருக்கும்போது வேலை பார்த்துட்டே இருக்கேன். இப்போ நீங்கள் குரூப் 2 வேலைக்கு போனால் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அங்கே ஒரு சீனியர் இருக்கார். அவர்கிட்ட கேட்குறேன், இந்த சர்வீஸ்க்கு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 10 வருஷம் கழிச்சு தான் அந்த சர்வீஸ்க்கு நம்ம போக முடியுமான்னு தோணுது. அதுமாதிரி நீங்கள் ஒரு குரூப் 2 வேலைக்கு போகும்போது அப்படி தான் தோணும். ஒரு குரூப் 1 போகிறீங்கன்னா அதனால் எடுத்தவொடனே குரூப் 1 போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து லைஃப் அப்படி லைஃப்பை ஒரு கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். அதர் தான் லைஃப் இருக்குது, அதையும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் வாய்ப்பை விட்டுறாதீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் தம்பி சொன்னாங்க, தம்பியை கூப்பிட்டுலாம், ஃபாரஸ்டர். அவர் நம்ம கண்ணாடி மாதிரி பேசிட்டு இருந்தார். நிறைய பேர் எல்லாருமே அப்படி தான் பேசுங்க. எல்லாருமே கூப்பிடணும் எனக்கு ஆசை தான். எல்லாருமே அப்படி தான் பேசுகிறாங்க. கடைசியாக பேசுகிற பொண்ணு, இந்த பொண்ணு, எல்லாருமே அப்படி தான் பேசுகிறாங்க. பேரண்ட்ஸ் அப்படி எல்லாரும் பேசுகிறாங்க. பக்கத்தில் வாங்க. இவரை மட்டும் கூப்பிட்டுக்கிறேன். அவர் நம்ம கண்ணாடி மாதிரி பேசினார். என்னென்னு காரணம் கேட்டிங்கன்னா, 12th சரியாக படிக்கலை, 10th சரியாக மார்க் எடுக்கலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் எடுக்காரு, பிஎஸ்சி சோலஜி எடுக்காரு, அதுக்கப்புறம் உட்காந்து பிஎட் படிக்காரு, எம்எஸ்சி பிஎட் முடிக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டே சர்வே பண்ணுறாரு பாருங்க, கன்சிஸ்டன்சியாக அதுலேயே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காரு பார்த்தீங்களா. அதுக்கு தான் அவருக்கு கிடைச்ச வெற்றி. ஃபாரஸ்டருங்கிறது நல்ல வேலை. உட்காந்து அருமையாக படிச்சுட்டு அடுத்து குரூப் 1 போயிடலாம். இது வந்து எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் வேணும். ஆக்சுவலாக நானும் என்ன பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னது அதான். நானும் படிப்பாடிலாம் கிடையாது. ஏதோ ஒரு 10th பாஸ் பண்ணோம். அந்த மொத்தமாக போய் +1 நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேருவாங்க. அதே மாதிரி நம்மளும் ஒரு +1 போய் சேர்ந்துக்கிட்டோம். டிகிரி அதே மாதிரி தான். எல்லாரும் போய் பிஎஸ்சி மேக்ஸ் போய் சேர்ந்தாங்க. அப்படி போய் சேர்ந்தேன். நிறைய அரியர் வச்சுருந்தேன், ஏகப்பட்ட அரியர் வச்சுருந்தேன். எக்ஸாமில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. வெளியே வந்த பிறகு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்த பிறகு நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாமே மாறும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ என் படிப்பு மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கும்போது ஃபிசிக்ஸில் ஒரு லேபு இல்லை, ஒரு செமஸ்டரில் ஒரு லேப் வருது. அதில் வந்து விஸ்காசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிக்கல் வந்து எனக்கு வருது. விஸ்காசிட்டி. நான் காலேஜில் எனக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூன்ஸ் வேணும். படிக்காத ஆளுக்கெல்லாம் மேனேஜ்மெண்ட் சைடில் பயங்கரமான இன்ஃப்ளூன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூன்ஸ் உண்டு. லேபில் போய் கேட்டு விஸ்காசிட்டினா என்னன்னு சொல்லி கேட்க. அப்போ உடனே இல்லை, உங்களுக்கு நாளைக்கு அதான் அலாட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், இது என்ன வேணும் அப்படி ப்ராக்டிக்கல்னு கேட்டேன். ஒன்றும் கிடையாது, இது வந்து ஒரு ஆயில் இருக்கும், விளக்கெண்ண மாதிரி ஒரு திக்கஸ்ட் ஒரு ஆயில் இருக்கும். அதில் ஒரு குண்டை போடுறோம், அது எவ்வளோ டைமில் கீழே இறங்குது. பிறகு ஓவர் லிக்விடில் ஒரு ஆயில் இருக்கும், மண்ணெண்ண மாதிரி, அதில் ஒரு குண்டை போடுறோம், அது எவ்வளோ டைமில் கீழே இறங்குது. இந்த மாதிரி ஒரு 5 குண்டை எடுத்து போட்டு நீ செக் பண்ணி சால்வ் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு வராது, நான் சொல்லிட்டான், எனக்கு தெரியாது. அந்த முக்கில் தான் என் லேபும் முன்னக்கூட்டியே சொல்லிட்டாங்க. போய் உட்காந்துட்டேன். எனக்கு எப்படியாட்டும் அந்த ரூமை விட்டு வெளியே போகணுன்னு ஒரு ஆசை. ஆனால் இந்த லேபுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒரு காலேஜ்லேருந்து ஆட்களை கூட்டு வருவாங்க. அவங்களுக்கு நமக்கு தெரியாது. நான் உடனே வந்தவொடனே என்ன பண்ணுறேன்னா, கடை அந்த ப்ரோக்ராமில் எழுதிட்டேன். ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு ஆன்சர் எழுதிட்டேன் 5ன்னு. ஆனால் என்னன்னே தெரியாது. அப்படி திரு முழிக்க பக்கத்தில் உள்ள மேடம் வந்து, பக்கத்து காலேஜ் மேடம் வந்து பக்கத்தில் வர்றாங்க. வந்துட்டு என்ன வேணுமான்னு கேட்டாங்க. இல்லை மேடம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பேப்பர் எடுத்து காட்டுறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டியா, குடு பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. வரிசையாக ஸ்டெப்பாக இருக்குது, ஆன்சர் 5 இருக்குது. ஆனால் குண்டை போட மறந்துட்டேன். அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிட்டாங்க. கட்சியோடைய கூடுறதுக்கு போகிறாங்க. போகிற டைமில் குண்டை போடுறேன்னு சொல்லிட்டு போடுறேன், அது இறங்க மாட்டேங்குது. தட்டுறேன், இறங்க மாட்டேங்குது. கடைசியில் அவங்க வர்றதுக்குள்ளே குண்டு கீழே இறங்கிச்சு. கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டு வெளியே ஓடி வந்துட்டேன். அந்த அளவுக்கு படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாதான். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்த பிறகு நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டு இன்வால்மெண்ட், அதுதான் தம்பி பக்கத்தில் நிப்பாட்டி வச்சிருக்கேன், விடவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் என்ன கேட்டிங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தான். என்னை கூட்டு வந்தது. அவன் 3 மாதத்தில் 5 அப்பாயின்மெண்ட் வாங்கினான். 3 மாதத்தில். அதனால் டக்குன்னு வேலைக்கு போயிட்டான். ஆனால் பயங்கர நாலேஜ் இருந்திருந்தால் பெரிய வேலைக்கு போயிருப்பான். எனக்கு டிலே ஆச்சு. ஆனால் நம்ம பெரிய வேலையெல்லாம் அட்டைன் பண்ணோம். அதே மாதிரி தான் டிலே ஆகிறவங்க யாருமே வருத்தப்படணும் அவசியமே கிடையாது. பெரிய போர்ஷன் நம்ம அட்டைன் பண்ணுவோம். நான் எனக்கு பயங்கர நாலேஜ். ஆனால் அவன் வந்து டக்குன்னு செட்டில் ஆகிட்டான். அவன் லைஃப் அதிலே முடிஞ்சிட்டு. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணிங்கன்னா, டிலே ஆனாலும் நமக்கு என்ன செய்யும், ஒரு பெரிய போஸ்ட் வரும். குரூப் 1 கேடர் வந்து ருசிச்சு பார்க்காம விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எதை தேடுறோமோ அது நம்மளை கண்டிப்பாக தேடும். நல்லா என்னுடைய லைஃப்பில் நல்லா பார்த்துருங்க. நீங்கள் எந்த விஷயமாவும் இருக்கட்டும், நீங்கள் தேடுறீங்கன்னா அது தேடும். இந்த குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் மெயின்ஸில் எத்திக்ஸ்னு ஒரு சாப்டர் கொண்டு வந்தாங்க. அதில் இன்ட்யூஷன் ஒரு டாபிக்கு போன குரூப் 1 மெயின்ஸ் அது கொஸ்டினாகவும் கேட்டான். இப்போ இந்த பொண்ணு வந்து அந்த வார்த்தையை சொன்னிச்சு, எனக்கு இன்ட்யூஷன் சொன்னிச்சு அப்படின்னு சொன்னான். நானும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, இன்ட்யூஷன்னா என்ன, உள்ளுணர்வு. நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் உள்ளுணர்வு ஒன்று சொல்லும். அப்போ நம்ம அதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு தனுஷ் படம் ஒன்று ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு அண்ணன் தம்பி கூட ஒரு 3 பேர் கூட நடிப்பான். படத்துக்கு நான் கொஞ்சம் படம் நல்லா பார்ப்பேன்.
படத்துக்கு போயிருக்கேன். படத்துக்கு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா தனுஷ், அவனுக்கு தம்பி 2 பேர் இருப்பாங்க. படம் பேர் எனக்கு மறந்துட்டு நினைக்கிறேன். என்ன படம்? ராயன். அப்போ தனுஷுடைய தம்பி வந்து கொலை பண்ணிடுவான், நிறைய கொலை பண்ணிடுவான். பிரகாஷ்ராஜ் வந்து இன்ஸ்பெக்டர் வருவார். அப்போ முதல்ல மூத்த தம்பியை காட்டுவாங்க, ரெண்டாவது தம்பியை காட்டுவாங்க, மூணாவது தனுஷை காட்டுவாங்க. இவன் தான் சார் மூத்த தம்பி தான் சார் கொலை பண்ணா அப்படிம்பாங்க. அப்போ பிரகாஷ்ராஜ் சொல்லுவான், என் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னா இந்த 3வது வாரம் இவன் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு ஒரு விளக்கம் கிடைக்குது பாருங்க. நம்ம தேட போய் தான் அன்னைக்கு காலையில் தான் உட்காந்து தேடுறோம். இது மாதிரி நீங்கள் தேடக்கூடிய விளக்கம் கிடைச்சிட்டே இருக்கும். நீங்கள் இன்னைக்கு ஒரு பிங்க் கலரில் ஒரு ஷேரி வாங்க நினைங்க, அன்னைக்கு பாருங்க பிங்க் கலராக போடுவோம், ஷேரியாக கண்ணில் மாட்டும். ஒரு பைக் வாங்க நினைங்க, நம்ம எதை தேடுறோமோ அதுவும் நம்மளை தேடும். அதனால எல்லாருமே குரூப் 1 தேடுங்க, விட்டுறாதீங்க. குரூப் 1 தான் மெயின் இம்பார்ட்டன்ட். வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் குரூப் 2 வேலைக்கு படிங்க, தம்பிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபாரஸ்ட்டில் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க, இதுமாதிரி எல்லா இடத்துல வாய்ப்பு இருப்பாங்க. நானும் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா பின்னாடி என் நோட்ஸ் வச்சிருப்பேன், கீழே படிச்சுட்டே தான் இருப்பேன். ஏன்னா வேலைலாம் பார்க்க மாட்டேன், சரியாலாம் பார்க்க மாட்டேன். வாய்ப்பு எங்கே வருதோ அதெல்லாம் பயன்படுத்தி அல்டிமேட்டாக குரூப் 1 அடிச்சிருங்க. ஏன்னா விட்டுறாதீங்க, வாய்ப்பை விட்டுறக்கூடாது. எனக்கு வந்து வாய்ப்பு வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு வேலை கிடைக்குது, கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும், 3050 ரூபா சம்பளம். இப்போ வந்து இதை விட்டுட்டான், பென்ஷனை கட் பண்ணிட்டாங்க. அதில் சம்பளம் வந்து அதிகமாக கொடுக்காங்க. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டில் ஒரு கிளர்க்கு வேலைக்கு 3050 ரூபா தான் சம்பளம் நான் போகும்போது. அப்போ எனக்கு ப்ரைவேட் கம்பெனியில் 10500 ரூபா ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு. அந்த வேலைக்கு போயிருக்கேன். அந்த வேலையில் என்ன கேட்டிங்கன்னா இந்த 4 வீலர்லாம் சீஸ் பண்ணுற வேலை. இது எதுக்கு சொல்லுங்க கேட்டிங்கன்னா வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தணும். எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அங்கெல்லாம் வாய்ப்பை பயன்படுத்தணும். வாய்ப்பை வந்து பயன்படுத்திட்டே இருக்கணும். இப்போ 4 வீலரை சீஸ் பண்ணுறதா என்னுடைய வேலை. சீஸ் பண்ணுறீங்களா, இன்சூரன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும், அதான் என்னுடைய வேலை. சீஸ் பண்ணுறதுக்கு மதுரையிலேருந்து ஒரு டீம் வருவாங்க. வண்டி டியூ ஒழுங்காக கட்டாமல் இருந்தாங்கன்னா வண்டி சீஸ் பண்ணுவாங்க, வேனு காரு இந்த மாதிரி சீஸ் பண்ணுவாங்க. அப்போது வேனை சீஸ் பண்ணணும் ஒரு இடத்துல, டியூ சரியாக கட்ட மாட்டேங்காரு. சீஸ் பண்ணால் 1 வாரம் லீவு, அந்த எம்ப்ளாய்க்கு 1 வாரம் லீவு. ஏன்னா அதுக்கு ரிஸ்க் இருக்குது, நிறைய ரிஸ்க் இருக்குது. அப்போ டிரைவர் வரல, நமக்கு அரைக்குறை டிரைவிங் தெரியும். அதை வச்சுட்டு எங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டேன், நான் நல்லா வண்டி ஓட்டுவேன், சீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு கேட்காரு. உடனே எனக்கு அரைக்குறை, அதுவும் 407 பெரிய வண்டி, சீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் வந்து அந்த பொறுப்பை வந்து அப்படி பார்க்காரு, கொடுத்துட்டாரு என்கிட்ட. வண்டியை நைட்டு 1 மணிக்கு சீஸ் பண்ணணும். சாயந்தரம் 3 மணிலேருந்து அந்த ரோட்டில் சுற்றிட்டே இருங்க. அந்த வண்டி திரும்புற இடத்துல ஒரு கல் இருந்தால் தூக்கி நவுட்டி வச்சிருவேன், கல்லால் நின்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா சீஸ் பண்ண நம்ம விரட்டுவாங்க. அப்படி அந்த 1 வாரம் லீவுக்கு படிக்கலாமேன்னு சொல்லிட்டு இப்போ வாய்ப்பை விடக்கூடாது. அதுக்கப்புறம் உட்காந்து கரெக்டாக 1 மணிக்கு உள்ளே போய் சாவியை போட்டு அடித்து ஏறி வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு 20 டைம் நம்ம என்ன பண்ணுவேன்னா ட்ரையல் பார்த்துருப்பேன். அது மாதிரி வாய்ப்பு வந்து நம்ம தான் தேடி போகணும். வரும்போது விட்டுறக்கூடாது. இந்த குரூப் 1ங்கிறது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு. இப்போ நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. வர்ற வாய்ப்பை விட்டுறாதீங்க. இல்லை 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்கும். முதல் சக்ஸஸ் ஆனவங்க அல்டிமேட்டாக குரூப் 1 போயிருங்க. நேற்று என் ஃப்ரெண்டை போய் பார்க்க போயிருந்தேன், டெப்டி கமிஷனர் இருக்காரு, என் கூட வேலைக்கு இருந்தவர். அந்த பவரே வேற. நீங்கள் ப்ரொமோஷனில் போகும்போது ஏஜ் ஆயிரும், அதை ரசிக்க முடியாது. ஒரு யங் ஸ்டேஜில் போனால் தான் நம்ம ஒரு கெத்த அலைகிற மாதிரி இருக்கும். அதனால் குரூப் 1 விட்டுறாதீங்க.